எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு பீட்ரூட் ராணம் தாங்க செய்ய போகிறேன் காலைல என் பையனுக்கு. அதுக்கு பீட்ரூட், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா மட்டும் அறுத்து வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு மட்டும் போட்டுக்கோங்க. நான் எப்பயுமே பீட்ரூட் சாப்பாடுக்குன்னா இப்படி தான் செய்வேன். நார்மலாக பீட்ரூட்லாம் பொரிச்சிக்கின்னா பிள்ளைங்க சாப்பிடாது. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறமா பீட்ரூட்டை கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பீட்ரூட் வேகிற அளவுக்கு, கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும், வேகிற அளவுக்கு வச்சுருங்க. பீட்ரூட் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்குள்ளே கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி வச்சா சூப்பராக இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பாலை ஊற்றி கிண்டி இறக்கிட வேண்டியது தாங்க. என் பையனுக்கு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் இதான். சாப்பாடு கிண்டி லஞ்ச் பாக்ஸில் வச்சுட்டேன். உங்களுக்கு பிடிச்சி